அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசிக்கு அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக என்ன மாதிரியான கிரகநிலைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ரிஷப ராசியிலே குரு பகவான் இருக்கிறாரு. 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்துல புதன், கேது, சூரியன் இருக்காங்க. 6ஆம் இடத்துல சுக்கிரன். அதுக்கப்புறம் 10ஆம் இடத்துல சனியும் 11ஆம் இடத்துல ராகுவும் இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த அக்டோபர் மாதம். இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாதத்தில் அந்த சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முக்கியமாக 9, 10, 11 அந்த 3 தினங்கள் சந்திராஷ்டம தினங்களாக திகழும். ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக வருவார். அந்த சந்திரன் அந்த குருவோட வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு மனம் ஒழுங்காக இருக்காது. ஓகேங்களா? அந்த 9, 10, 11 அந்த 3 நாட்கள் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்றதுனால அந்த 3 நாட்கள் மட்டும் முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் உங்களுக்கு நல்ல மாதம்தான். ஏன்னா உங்களுக்கு மாத ஆரம்பத்திலே 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துலேயே ஆட்சி பெற்று அமரக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்று. அது ரொம்ப நல்ல விஷயம். 5ஆம் இடம் வலுக்குது அப்படின்னா பூர்வ புண்ணியம் வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம். ஸோ எது நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது ஈஸியாக நடக்கும்னு அர்த்தம். அடுத்தபடியாக உங்கள் ராசி அதிபதி 6ஆம் இடத்துல 6ஆம் அதிபதியாகவும் ஆகி அவர் ஆட்சி பெற்று இருக்கிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே அவர் 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்த்து வலுப்படுத்துவார். அது ரொம்ப நல்ல விஷயமாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா உங்கள் ராசி வலுவடையுதுன்னா நீங்களே வலுவடையதாக தான் அர்த்தம். அது நீங்கள் நினைக்கிறது எல்லாமே ரொம்ப ஈஸியாக நடக்கும். ஒன்று, எல்லாத்த விட முக்கியமாக கணவன் மனைவி பிரச்சனைகள் நிறைய இருக்கும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும். கடந்த ஒரு 6 மாதமாகவே இருக்குது அது. ஏன்னா ஜென்ம குரு அப்படின்னு வரும்போது அது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. ஓகேங்களா? அதாவது கணவன் மனைவி கொஞ்சம் பிரித்து வைக்கும். ஒன்று சுப பிரிவாகவும் இருக்கும், அசுப பிரிவாகவும் இருக்கும். அது என்ன சார் சுப பிரிவு அசுப பிரிவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அசுப பிரிவுன்னா தெரியும், சண்டை போட்டு பிரிஞ்சுக்கிறது, கோர்ட்டு கேஸுன்னு இருக்கிறது. சுப பிரிவு அப்படின்னா குழந்தை பாக்கியத்துக்காக அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறது மனைவி, இல்லைன்னா கணவன் வேலைக்காக வெளிநாடு போகிறது, கொஞ்ச நாள் அந்த மாதிரி பிரிஞ்சு இருக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம். ஸோ அது எல்லாமே இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு சாதகமாக அமையும், நெகட்டிவாக இருக்காது. ஏன்னா குரு பகவான் வக்ரம் அடைகிறது உங்களுக்கு சாதகமான ஒரு விஷயத்தை தான் தரும். ஏன்னா அந்த லக்னத்தில் இருக்கிறேன், ராசியில் இருக்கிறேன்ற விஷயத்தெல்லாம் விட்டுருவார். நான் 8ஆம் அதிபதி, நான் 11ஆம் அதிபதி இதெல்லாம் விட்டுட்டு அவர் சுயத்தன்மையை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார். அப்படின்னும்போது குரு வக்ரம் உங்களுக்கு அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குரு வக்ரம் அடைகிறார். அந்த குரு வக்ரம் அடைஞ்சதுலேருந்து பார்த்திங்கன்னா 10ஆம் தேதியிலேருந்து சந்திராஷ்டமும் உங்களுக்கு 9ஆம் தேதி முடியும். குரு வக்ரமும் 9ஆம் தேதி அடைகிறதுனால 10ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு காலமாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் 5ஆம் அதிபதியும் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ராசி அதிபதி ராசியை பார்த்து வலுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு சொல்லலாம். அதே மாதிரி 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 10ல் ஒரு பாவியாவது இருந்தால் தான் நல்லது நடக்கும். அதாவது ஃபினான்ஷியலாகவும் சரி, தொழில்முறை விஷயத்துலையும் சரி நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. 9ஆம் அதிபதி பாவகிரகமாகி சனி பகவான் பாவகிரகமாகி அது 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று அமரக்கூடிய ஒரு அமைப்பு, ரொம்ப சாதகமான ஒரு அமைப்பு. 11ஆம் இடத்துல ராகுவும் ஒரு சாதகமான அமைப்பு தான். ஏன்னா எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருந்தது குருவை தவிர. இப்போ இந்த மாதம் குருவும் சாதகமாக வர்றதுனால ரிஷபராசிக்கு ஒரு சூப்பரான ஒரு மாதம்னு சொல்லலாம் அக்டோபர் மாதம். ஆனால் அது எல்லாமே 10-11 தான் உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த குரு வக்ரமானதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நன்மைகளை எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி தொழில் ரீதியாக நல்ல லாபம் சம்பாதிக்கிற ஒரு மாதமாகவும் இந்த அக்டோபர் மாதம் இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல சனி இருக்கும்போது எல்லாருமே உங்களை பெரிய ஆளாக பார்ப்பாங்க. ஓகேங்களா? பெரிய ஆள் அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, உங்களை எல்லாருமே மதிப்பாங்க, நீங்கள் சொல்கிறதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சா அதை ஒரு செய்கிறதுக்குன்னு 4 பேர் இருப்பாங்க, உங்களை மதிப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே
10ல் சனி இருக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அடுத்து 11லேயுமே உங்களுக்கு சாதகமான இருக்கக்கூடிய காலகட்டம். சனி 11ல் சனியும் சாதகமான காலகட்டம் அப்படின்றதுனால 10ல் சனியுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்கும். ஸோ இது அக்டோபர் மாதம் முழுக்கவே வந்து ஒரு நல்ல மாதம் தான் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்குமே ரொம்ப நல்ல மாதம். திருமணமாகாத ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் கிராஸ் பண்ணக்கூடிய ஒரு டைம் வரும்போது, அதாவது திருமணத்தை குறிக்கக்கூடிய 7ஆம் இடத்தை வந்து கலந்தரஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த 7ஆம் இடத்தை சுக்கிரன் கலந்தரக்காரகன் கிராஸ் ஆகும்போது திருமணம் நிச்சயிக்கப்படும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி திருமணத்துக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் திருமணம் நிச்சயிக்கப்படும். அப்படி இல்லைன்னா வந்து யார் என்ன எந்த நபர் நம்ம கல்யாணம் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அதே மாதிரி ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகிருக்கும் சில பேருக்கு. ஃபிக்ஸ் ஆகிட்டு இந்த மாதம் வந்து திருமணம் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்திருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு நல்ல விஷயந்தான், தப்பு ஒன்றும் கிடையாது. தாராளமாக திருமணம் செய்யலாம். ஆனால் வந்து தனுசு ராசி, துலாம் ராசி இந்த 2 ராசி தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ரிஷப ராசிகள். ஏன்னா 6, 8ல் வரக்கூடிய ராசி அவங்களுக்கும் உங்களுக்கும் வந்து பொருத்தம் அப்படின்றது வராது. 10 பொருத்தத்தை மட்டும் பார்த்து திருமணம் பண்ணாதீங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அது ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம் கிடையாது. நீங்கள் 6, 8 ராசிகளை சிக்காமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. நீங்கள் ரிஷப ராசியாக இருக்கிறீங்கன்னா மேக்ஸிமம் வந்து துலாம் ராசி, தனுசு ராசிக்காரங்களாம் வந்து பெரிய நன்மைகள் வந்து இருக்காது அவங்களால. அதாவது வீட்டுக்கு வெளியில் எல்லாமே நான் சொல்ல வருது. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அந்த 2 நபரை வந்து திருமணம் செய்யாதீங்க. இது நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்களுக்கும் உங்களுக்கும் பெருசாக வந்து செட் ஆகாது. அவங்க மென்டாலிட்டி வேறு, உங்கள் மென்டாலிட்டி வேறு. அதே மாதிரி எப்படி பார்த்தாலும் சுக்கிர பகவான் வந்து சுக்கிரனோட முழு அருளுமே வந்து அக்டோபர் மாதம் உங்களுக்கு கிடைக்கும் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துலேருந்து ராசி அதிபதி ராசியை பார்க்குற ஒரு அமைப்பு அப்படின்னும்போது நீங்களே வலுவாக இருக்கிறீங்க அப்படின்றது தான் அர்த்தம். இப்போ நீங்கள் வலுவாக இருக்கிறீங்கன்னா எல்லாமே உங்களால் செஞ்சுக்க முடியும். அது ஈஸியாக வந்து பிரபஞ்சமும் வழிவிடும். நீங்கள் வலு குறையும் போது உங்களால் எதுவுமே முடியாது. அதாவது இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் உடம்பு நல்லா இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஒரு வேலையை முடிப்பீங்க. இதே வந்து ஒரு ஃபீவராக இருக்குது அப்படின்னா இப்படி இருக்கிற குச்சியை தூக்கி அப்படி போடுன்னா கூட கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ராசி வலுக்கிறது, அக்டோபர் மாதம் ராசி வலுக்குது அப்படின்னும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக உங்களோட வேலைகளை நீங்கள் வந்து சிந்தனை தெளிவாக இருக்கும், ஈஸியாக செஞ்சுக்க முடியும். 4 பேர் பார்த்தா டக்குன்னு நல்லா பேசுவீங்க. ஜென்ரலாகவே ரிஷப ராசிக்காரங்க நல்லா பேசுவீங்க. இப்போவுமே வந்து சொந்தக்காரங்கிட்டலாம் வந்து நல்ல ரிலேஷன்கிட்ட ரொம்ப பெரிய மதிப்பு மரியாதையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு திகழும். எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஈடேறும். அதே மாதிரி ஃபினான்ஷியலாகவுமே வந்து பார்த்திங்கன்னா பணமழை கொட்டக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். ஏன்னா மெயின் என்ன விஷயம் அப்படின்னா, சுக்கிரன் வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்படின்னாவே பண வரவுக்கு பஞ்சமில்லாத மாதமாக இந்த அக்டோபர் மாதம் இருக்கும். உங்களது கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.